ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நார்மலான ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். முதல் நாள் நான்வெஜ் எடுத்துகிட்டு இருந்தனால அந்த ஸ்மெல் இருந்த மாதிரியே இருந்துச்சு க்ளீன் பண்ண பிறகும். அதனால் டிஃப்யூசரில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes விட்டோம்னா அந்த வாடெல்லாம் இருக்காது. பாத்திரம் விளக்குறதுக்கு கொஞ்சமாக 2-3 பாத்திரம் கிடந்துச்சு. சரி, அதெல்லாம் ஃபஸ்ட்டு விளக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலான ஒர்க்ஸ் தான் ஈவினிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் கழுவி முடித்த பிறகு ஈவினிங் டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போலாம் என்னன்னு தெரியலை, காஃபி குடிக்கிற டைம் போயிட்டு ரீசெண்டாக டீக்கு ரொம்ப அடிக்ட் ஆன மாதிரி ஃபீலாக இருக்குது. இங்கே இருக்கிற காஃபி பவுடர் அவ்வளோவா எனக்கு ஏதோ டேஸ்ட் இல்லாதது மாதிரிக்கே தெரியுது. சன்ரைஸ் ப்ரூ இந்த மாதிரி இல்லாமல் ஏதோ சன் கேஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. அந்த காஃபி பவுடர் ரொம்ப கசப்பாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கிறனால இப்போல்லாம் அதிகமாக டீ தான் போட்டு குடிக்கிறேன். டீயில் நான் இந்த மாதிரி தான் டீ போட்டு குடிப்பேன். கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் இல்லாட்டி 1 கிளாஸ் கிட்ட தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு டீத்தூள் போட்டுட்டு அதில் ஏலக்காய், ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை போட்டு சீனியும் அதிலே போட்டுட்டு நல்லா கொதித்த பிறகு நம்மளுக்கு எவ்வளோ பால் வேணும், எவ்வளோ பேத்துக்கு போடணுமோ அந்தளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டீ போட்டு குடிக்கும் போது அதோட அரோமா ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊரெல்லாம் மோஸ்ட்லி நிறைய பேர் இப்படி கூட போடலாம். நான் ரீசெண்டாக இப்போது இந்த மாதிரி தான் போட்டு குடிக்கிறேன். அம்மா வீட்டிலலாம் பால் பொங்கின பிறகு அதில் டீத்தூள் இந்த மாதிரி போடுவாங்க. அதை காட்டிலும் இந்த மாதிரி பண்ணையில் நம்ம டீ ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை, வேகமாக இது ரெடி ஆகிடுது. இப்போல்லாம் ஏதோ ஒரு டிப்ரெஷன் ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. என்ன மாதிரியான டிப்ரெஷன் ஃபீல் அப்படின்னா, அந்த யூடியூப் வாட்ச் ஹவர்ஸ் பற்றின டிப்ரெஷன் தான் இருக்குது. நம்ம ஏதோ ஒரு மோட்டிவேஷனாக ஒரு விஷயம் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறதுலே நம்மளை பின்னாடியே துரத்துறது மாதிரியான ஒரு டிப்ரெஷன் தான் இருக்குது. மணி ரிலேட்டடு, அதே மாதிரி ஃபேமிலி ரிலேட்டடு, அப்புறம் என்ன மாதிரியோ ஒரு பர்சனல் ரிலேட்டட், அப்புறம் ஹெல்த் இஷ்யூ, இதெல்லாம் வரிசை கட்டிட்டு நான் நீ போ அப்படின்றது மாதிரி அடுத்தடுத்து இருக்குது. ஏதோ மீம்ஸில் சொல்கிறது மாதிரி ஃபஸ்ட்டு ஏன்ட்ட இருந்து என்னைய காப்பாற்றணுண்டா அப்படின்றது மாதிரி தான் இருக்குது. ரொம்ப எதையாவது ஒன்றுமே இல்லாத விஷயத்த கூட ரொம்ப நேரம் யோசித்து தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ ஒரு ஃபியூ டேஸாக இந்த மாதிரி தான் என்னோட மென்டாலிட்டி போயிட்டு இருக்குது. யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் பக்கத்து வீட்டில் கடன் வாங்கிட்டு யோசிக்கிறது மாதிரி தான் என்னோடய சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குது. என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவாங்க, என்னப்பா எதையாவது யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்னன்னு சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணும்போது, அட பாவி இரவாடி யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஒன் டைமெல்லாம் அப்படி தான், எங்கள் காலையில் சாம்பார் வச்சுட்டேங்க, காலி ஆயிடுச்சு, மதியானம் என்ன வைக்க அப்படின்லாம் நினச்சி பேசிகிட்டு இருந்தேன். என்னம்மா இதெல்லாம் யோசிக்கிற, விடுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தான் தம்பியை ஸ்கூலுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் நான் தான் இருப்பேன். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குறது நானாக தான் இருப்பேன். அதனால் ரெஸ்ட் டைம்ன்றது எனக்கு ரொம்ப கம்மி. நான் அப்போல்லாம் ரெஸ்ட் இல்லையேன்னு ஃபீல் பண்ணுவேன். இப்போல்லாம் அதிக ரெஸ்ட் டைம் இருக்குது. எந்த ஒரு வேலையும் நான் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை, என் ஹஸ்பண்ட் பார்த்துருவாங்க. இந்த மாதிரி தான் கிச்சன் மாடுலேஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த பேப்பர் ஒரு 3 rupees வந்துச்சு. அதை வச்சு தான் எல்லாமே செவத்தில் ஸ்டிக் பண்ணியிருந்தேன். மேலே இருக்க ஏரியாலையும் இந்த மாதிரி தான் அந்த சிமெண்ட் எல்லாம் உதிர்ந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, சாப்பாடு இந்த மாதிரி இதில் அடிக்கடி உதிர்ந்துடும். இன்னும் கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது இப்போ கொஞ்சம் வெயில்ன்றதுனால கம்மியாக இருக்குது. இன்னும் குளிர்காலம், மழை காலத்தில் இதெல்லாம் ரொம்ப உதிர ஆரம்பிச்சிடும். அந்த மேல் ஏரியாவையுமே கவர் பண்ணணும். அதை என் ஹஸ்பண்ட் வச்சு தான் கவர் பண்ணணும். இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு 8 உயரத்துக்கு நான் கவர் பண்ணியிருக்கிறேன். அங்கெல்லாம் ரொம்ப தூசியாக இருக்குது. அதை ஓப்பன் பண்ணோன்னா ரொம்ப ஹோல் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஃப்யூச்சரில் ஒரு குட் மாடுலேஷன் கொடுக்கணுன்றது என்னோட பிளானு. இன்னும் நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும், எனக்கும் நல்லபடியாக வீடியோலாம் போடணும் அப்படின்றது மாதிரி பிளான் இருக்குது. மேபி நம்ம வாட்ச் ஹவர்ஸ் கூடிருச்சு, நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக நம்ம வீடியோ போடலாம். தம்பிக்கு ஹிந்தி எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ அவர் ஹிந்தி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தார். தமிழ் அண்ட் ஹிந்தி பார்த்திங்கன்னா தம்பிக்கு ரொம்ப லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படின்றதுனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான், சிரமப்பட்டு தான் படிப்பார். சாமி ரூமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மேக் ஓவர் பண்ணியிருந்தேன். இங்கே கொஞ்சம் அந்த ஃப்ளவர் டைப்பில் வரது மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருந்தேன். உள்ளே இருக்க ஏரியாவில் சரி கொஞ்சம் அதே ஸ்டிக்கர் ஒட்டினா அந்த அது ரொம்ப கொஞ்சம் டார்க்காக இருந்ததுனால உள்ளே ஒட்டணுன்னா அது அவ்வளோவா தெரியாது இல்லைங்களா சாமி. அதனால் சரி எனக்கு அந்த இடத்துல டார்க்காக வேணாம், கொஞ்சம் ஒயிட் ஷேடடாக இருக்கட்டும். அதுவுமே தீந்துருச்சு, நான் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த சைடு ஏரியாவில் இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி ஒட்டணும்.
இந்த மாதிரி கொஞ்சம் செட்டப் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போதைக்கு. அந்த மேலே வந்து டேங்க்கில் இருக்கிற தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும்போதும் சரி, மழை நேரங்களில் அந்த பைப் லைன் உடைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதிரி செவரில் வந்து தண்ணி உரிய ஆரம்பிச்சிருது. நான் நம்ம வீட்டில் மட்டும்தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் அக்கம் பக்கத்தில் வந்து கேட்டேன் அவங்கக்கிட்ட. அவங்களும் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த லைனில் இருக்கிற எல்லா குவார்ட்டர்ஸுமே இந்த மாதிரி தான் இருக்குது தீதி. நீங்கள் வந்து இந்த மாதிரி பேப்பர் வச்சு இது பண்ணிடுங்க, இல்லாட்டி டெம்பரவரியாக ஏதாச்சும் ஆன்லைனில் வந்து பேப்பர்ஸ் நிறையா அவைலபிளாக இருக்குது. அந்த ஸ்டிக் பண்ணுறது மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லி அந்த மாதிரி பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்க, நம்மளை குவார்ட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க கூட மனசார ஒரு 10 ரூபா செலவு பண்ணிடுவாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். நம்மலாம் எப்படி ஐயோயோ என்னது நான் இவ்வளோ காசு போட்டு ஓட்டிட்டு சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போதைக்கு டெம்பரவரியாக இப்போ இது ஃபுல்லாக ஓவரால் பேப்பர் வந்து நான் ஒரு 50 ருபீஸ்க்கு வாங்கினேன். கம் வந்து ஒரு 70 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதை வச்சு கிச்சன் அண்டு சாமி ரூம் ரெண்டுமே வந்து நீட்டாக ஒட்டி முடிச்சிட்டேன். இதுவே எனக்கு ஒரு 70% இல்லை ஒரு 60% வந்து எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. அதனால தான் சரி குவார்ட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அமௌண்ட் ரொம்ப வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரே ரீசன்னால தான் நான் வந்து இன்னும் அதிகமான திங்ஸஸ் வந்து எதுவுமே வீட்டுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கேன். ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடை வந்து எவ்வளோ டெக்கரேட்டிவாக அண்ட் பீஸ்ஃபுல்லாக க்ரியேட்டிவிட்டியாக வச்சுருக்க முடியுமோ அந்தளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அழகாக வச்சுருக்கிறேன். நம்ம இருக்கிற இடம் 2 மாதம் இருந்தால் கூட எனக்கு இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தான் எனக்கு வந்து அங்கே வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஃபீலாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப நம்மளாம் வந்து சும்மாவே பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி யோசிக்கிற ஆள் இல்லைங்களா, கவலைப்படுவோம். அப்போ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ குடோனில் இருக்கிறது மாதிரியே எனக்கு ஃபீல் ஆயிரும். அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என் கண்ணுக்கு படுறது மாதிரி நான் வச்சுக்குவேன். அதுவும் ஸ்பெஷலி பூஜை ரூம் வந்து எனக்கு எப்பயுமே ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிறது மாதிரி இருக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனரி மேட்டை வந்து அங்கேயே விரிச்சிட்டேன். அதை 2ஆக கட் பண்ணலாமான்னு யோசித்தேன். கட் பண்ணுறதுக்கும் மனசு வராதனால அதை டபுளாக ஃபோல்டு பண்ணி அதுக்கு மேலே சாமி வச்சுட்டேன். இது பார்க்கும்போதே பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் என்னுடைய பூஜை அறை. அப்புறம் அதே மாதிரி க்ரீன் வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் அப்படின்றதுனால கிச்சனில் வந்து நான் க்ரீன் ஓட்டினேன். அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது மேலே ஒரு க்ரேஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே சேர்த்து அரவுண்டு ஒரு 200 இல்லாட்டி 150க்குள்ளே தான் நான் செலவு பண்ணியிருப்பேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய சின்ன சின்ன சப்போர்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணும்போதும் சரி ரொம்ப எனக்கு ஆசையாக இருக்குது. நம்ம வீடியோ இப்போ தான் நாங்கள் ஸ்டார்டர் இல்லைங்களா, அப்படின்னு இருக்கப்போ அந்த வீடியோவை லாங் டைம் பார்க்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்களா, அதை பார்த்து அதுலேருந்து ஒரு சின்ன கமெண்ட் வரும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ரீச் பண்ணிடுவோம். ரீச் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு அழகான க்யூட்டான நிறைய பொருட்கள் வாங்கி ரிவ்யூஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஆசையும் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிறதுமான ஒரு ரொட்டீனான ஒரு விஷயந்தான் நான் எப்பயும் போல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவினிங் வந்து டியூஷன் எடுக்கிறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருந்தேன்.